பேத்தியா பார்க்க வந்தியா? விளையாட முடியாது, தூக்கிட்டாங்க போங்கப்பா. உண்மையிலேயே ஒரு பெண்ணா இருந்துகிட்டு வயிற்று பொழப்புக்காக டான்ஸ் உண்மையிலேயே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வயிற்று பொழப்புக்காக நான்லாம் பெரிய ஆளு கிடையாது. அது பாவம் இந்த மேடையில் கடந்து பாவம் என்னமோ சேராத தின்றது மாதிரி அது அவளை கஷ்டப்பட்டு ஆடிச்சு. நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சு நல்லா வாம்பணும். அது இருதலை முனி ஆடி இருக்கு. வாழ்த்துக்கள் தான். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்படி ஒரு முண்டைய நான் எங்கனையும் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு லூசு பையல முடிச்ச வைக்க பையல முன்ன மாதிரி பையல உங்களுக்கு அறிவு இருக்கா? அறிவு அவத்து தள்ளி பேசுறது. ஒரு நல்ல ஒரு ஆம்பளையா இருந்தா மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கானே? பொம்பளை பிள்ளை வந்த ஒரு பாடு சாட பேசிருக்கானே. லூசு முண்டைங்கல அவரை இத வந்துங்கற அதங்கற இதங்கற பெண்ணே என் மம்மா கொடுக்கு எந்த வகை நீ வகை கிட்ட பொளந்துற மாதிரி பேசுவா. பேசு இன்னைக்கு ஓ பெண்ணே நான் எடுக்கறத நான் வந்திருக்கேன். பேசுவா. அப்படினா உண்மையிலே ரஞ்சனி டான்ஸ் வந்துச்சுன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஷாம் போட்டு குளிப்பேன். பயப்படுவேன். எதுக்கு? ஏன்னா இவங்க வந்து சான்சினாவுக்கே டப்பு கொடுத்தவங்க டபுள் தொழில. சான்சினாவுக்கு தண்ணி மடு வர காரணமே அவங்க தானே. சூம்பி விடுவா. எனக்கே இங்க மடு இல்லையா? பனங்குடி நாடு வால்மேல் நடந்த காளியம்மன் துணை சார்பாக எங்க அண்ணன் 100 ரூபா கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. இப்ப அந்த பிள்ளை என்ன பண்றேன் மட்டும் பாரு. நீ நல்லா வாம்பிட்டான்னு ஆடும் போது இங்க இருக்கின்ற எங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒரு ஜன வயிற்றுக்காக ஒரு பெண் இப்படி ஆடுகிறாளே என்று கைதட்டினார். அதுக்கு எங்க அண்ணன் தம்பிக்கு நான் கைதட்டேன். நாங்க இறக்கமில்லாத ஆளுகள்ல தான் உன்னைய போட்டுக்கிட்டு சென்னையாகி விட்டு அப்படி ஒரு வாரிசு பிறந்தா அதை நான் கொல்லாம விட மாட்டேன். நீங்க என்னை சொல்றீங்க நீ ஒரு ஆளா எம்கேஆர்ன். நான் ஆளே கிடையாது. இந்த எம்கேஆர்னு ஒரு கோமாளி இருக்கிறதுனாலதான் நீ ஏதோ வயிற்ற கலவிக்கிட்டு இருக்க. உன்ட்ட அந்த மேடல் நான் தோத்து போயிட்டேன். ஏன்னா உங்க அழகு வந்து நயன்தாராதுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அந்த அழகு. நயன்தாராதுக்கு அப்புறம் அழகு என்ன சிலுக்கு மொத்தா உன் கண்ணை போட்டு 2 குழுக்கு. உன்னுடைய சிமெண்ட் மூடை நான் ஆரம்பத்தில் லோக்கல் கம்பெனி என்று நினைத்தேன். ஆனா ராம்கோ கம்பெனிக்கே டப்பு கொடுக்குது உன்னுடைய சிமெண்ட் மூடை 2 மூடை. ஆனால் உன்னுடைய கப்பாக்கால் மக்கா இவன் மூஞ்சியை முழிச்சிட்டு போய் காலையில எவனுக்கு ஆகி வராது. நல்ல நட்டுவாக்காளி முண்டை இருக்கணும். எந்த ஒரு பொம்பளை இப்படி காலை தூக்குறாள் என்றால் அங்கே தூக்கு கொண்டுக்கு திரிகிறார் என்றால் அவ்வளவுதான். என்னை மாதிரி உயர்த்து பேசவும் முடியாது, கீழே ஓட்டு சிமெண்ட் மாதிரி பூசவும் முடியாது. எவனும் என் தம்பி இவ்வளவு சோர்வா இருக்கான்னு என்ன காரணம்? அவன் அடிப்பு தான் காரணம். நீங்க இவ்வளவு பேசுறீங்க. சரி 30 சண்டிங் அடிக்கிறேன் டாடாசில லோடு. எந்த அடிப்பு? சீம கருவா அடிப்பு கிடையாது. கையிலே பொத்தி கொண்டு அடிப்பு. கப்ளிங் இவ்வளவு பேசுறீல நல்ல ஒரு சோத்த திங்கிற ஆம்பளைனா நான் பேசையில நீ கூட பேச மாட்டேன். ஐயா எனக்கு தில்லிதா திமிர்தா தெனா வெட்டுதா அப்படிதான் பேசுவேன். நீங்க பேசுறீல பொம்பளை பிள்ளை உனக்கு அவ்வளவு இலக்கறமா? ஏய் லொப்ப பையல இல்ல ஆண்கள் எல்லாம் தவறா பேச மாட்டேன். யார் தெரியுங்களா? ஏன் கூட பிறந்தது ஒரு ஆண், நான் கட்டிக்க போறது ஒரு ஆண், நான் பிறப்பதற்கு காரணமா இருக்க ஒரு ஆண். உன்ன மாதிரி ஒரு லொப்ப பையல முடிக்க வைக்க பையல நீ எல்லாம் ஒரு ஆம்பளை சோத்த திங்கறியா? சோத்த விட்டு சுண்ணாம்பு திங்கறியா? வந்து பேசுறியா? பொம்பளை பிள்ளைனா அவ்வளவு இலக்கறா போச்சு உனக்கு. நான் இலக்கறம் சொல்லல, உன்னை பத்தி பேசுறேன். ஏண்டா லூசு பையல உன்னை ஒரு ஆம்பளை நான் ஏத்துக்கறல. நீ எந்த வகையில பெரிய ஆளு நிரூபிச்சு காட்டு. ஆம்பளை என்று என்னை ஏத்துக்கலைவனில்லை என்றால் நீ ஒரு நாளும் திஸ் ஆங்கில் கொடுக்கவில்லை. திஸ் காஸ்ட்லி கப்ளிங் அது வேற. உன் கப்ளிங் 3-10 ரூபா கிலோ 100. வீச்சமடுத்த முண்டைக்கு வெள்ளை அடிக்க வந்தாங்களா 7 பேரு பிரசா காணாமனு ஓசை வச்சு தடவுனாங்களா. ஏன் நீ வந்து கைய வச்சு அடிச்சிடுவே? மூக்கு சிந்த முடியாத பொம்பளைய போர் மிஷனை போட்டானா அதுக்கப்புறம் உன்னை பிரபல்
சட்டையை பிடி, சட்டையை பிடிவேன், சட்டையை மட்டும் பிடி. என் தம்பி வீரத்தை மட்டும் பாரு. அண்ணே எம்ஜிஆர் கோமாளி வேஷத்துக்காக நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சட்டையை பிடிக்கணும் பொறுத்து கொண்டு இருக்கிறான் என்னுடைய தம்பி. நான் அப்படின்னு கையை காட்டினா முண்டவன் கப்பலிங்க தீய வச்சு எரிச்சிட்டு போயிடுவாங்க. ஓ முண்டை பெரிய தாங்க ஐஸ்வர்யா ராய் பெரிய வெண்ணெய்தான் கால்மாடு கால்மாடு கப்பலிங் கிடையாது ப்ரோ. கால்மாடு கால் தூக்கி கோல் மாடு போட்ட தீய வந்து ரத்னபாண்டிய மூஞ்சில துப்பணும் மிருதங்காரன். அதுக்கு தான் இந்த வாகனம் ஆச்சுக்கிட்டே இருக்கேன். கால் மாடு கால் தூக்கி கோல் போடும்போது பொட் மாடு பொட்ல இது அந்த 2 நாள்ல போடணும்னா அதை உள்ள விட்டு எடுக்க முடியும். தம்பி எரிஞ்சு விட்டு போடா. 2 நாள் போடுறதுக்கு அது என்ன ஏடிஎம் மிஷினு? அடிக்கடி அவன் பண்ணுவான். அப்ப எல்லாருமே இதைத்தான் பண்றாங்க. அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான் என்று சொல்ல வேண்டாம். உனக்கு நீயே பண்ணிக்கொள், நல்லதொரு திருமணம் பண்ணிக்கொள். இந்த மேடையிலே வெண்ண மகன் என்று சொன்னேன். நான் வெண்ண மகன் அல்ல, சிவகங்கை மாவட்டம் கலிதியில் பிறந்த கண்ண மகன். கைதட்டலாம். ஆனா கண்ணன் தாண்டா உலகத்துல வெண்ண தின்னவன். அந்த கண்ண மகன் தான். சரியாத்தான் சொன்னீங்க. அப்போ ஒரு வழியிலே நீங்க எனக்கு ஆத்தா வேணும். என்னுடைய தந்தையினுடைய பேரை உச்சரித்து சொல்லும் போது எங்க அப்பா உன்னை லேசா சினையாக்கி இருப்பார் என்று இருக்கேன். இந்த மாதிரி மகேந்திரனாக எனக்கு வந்து சோத்துல எல்லாம் வைக்க மாட்டேன். காற்றுல கலந்து கொடுத்தே. உனக்கு இந்த மாதிரி மகேந்திரனாக சோத்திலே வைக்க வேண்டாம் தாயே. பப்புளு சூத்திலே வை. நீ சோத்துல வச்சா கூட தப்பிச்சு வந்துடுற. உங்களுக்கு இதெல்லாம் வச்சு திருச்சி விடுவேன் பாத்துக்க. உன்கிட்ட பேசுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் என்று இந்த மேடையிலே ஒற்றுக்கொள்கிறேன். அந்த பையன் கிட்ட எனக்கு என்னைக்குமே குருநாதர் பாய மாட்டான் நேரடியாக. என்னுடைய சீடர்கள் பாய்வார்கள். அப்பொழுது நீ கடுக்குது வலிக்குது என்று சொன்னா என்றால் உன்னை உரத்த நாட்டுல கொண்டு போய் அரசுடைய புடிங்கிட்டு பேக் சட்டை அடிப்பேன். நீ கடக்கன வந்தாச்சரி புடுக்கன வந்தாச்சரி அத பத்தி ரஞ்சனிக்கு பாருங்க. ரஞ்சனிக்கு வந்து அன்பா சொன்னாலே அரவாசி புரியாது. நீ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கற. உன் பேச்ச போய் நம்ம செயலாளர் சுப்பிரமணியிட்ட போய் பேசு. யார் எதுக்கு? உன்னிட்ட தான் பேச முடியும். இங்க இருக்கல. வாமா 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 கொஞ்சம் நேரம் ஆடுவோமா. வாமா 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 ஆனா யானை சின்ன குட்டியா இருக்கு. தும்புச்சங்க எத்து தள்ளி இருக்கு. சின்ன குட்டிய கேரளா யானையா இருக்கும் போல. தும்பிக்கை பாரு எத்து தள்ளி இருக்கு. தம்பி நீங்க 2 பேரும் கையிலே வைத்திருக்கின்ற கலை மொத்தா நான் பேசும்போது உன்னை நிப்பாட சொல்லித்தான ஸ்கிரிப்ட்ல எழுதியிருந்தேன். 2 பேரும் வைத்திருக்கின்ற கலை ஏன்னா சுச்சி அமர்த்த மறந்துட்டேன். நீங்க அடிங்க. அது இது இல்ல, அது திருப்பி ஊதக்கூடாது. போதும். எந்த கலையுமே தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும் என்று என்னுடைய அன்பு மாணவர்கள் இந்த கலையை கையில் எடுத்து வந்து ஏடா வாழ்த்துக்கள். போதும் தங்கம். இந்த தேரை இழுத்து எல்லாரும் அருள் பட்டு சொன்னார்கள். எம்ஜிஆர் என்று ஒரு தேரை 2 பேரை இழுத்து தெருவில் விட்டீங்களடா. இதுக்கு மேலாட என் பேர் எடுக்க போறிய? எந்த ஊரோட இப்படி பிடிச்சிட்டு தெரிஞ்சா? டேய் உன்னையாலதான் அதை சுமக்க முடியாது. சின்ன பிபியை தானே கொண்டு வர சொன்னேன். ஏனே ஐயா ஐயா போனே நீனா இங்க நிக்க கூடாதுனே. ஆனா உண்மையிலே பப்புளுக்கு ஒரு இவன் ஊதி அந்த சத்தம் வரலடா. இவன் தாண்டா சத்தம் போடுறேன். என் பாலமேடு காலம் உழைச்சுக்குருவான்டா. டக்குன்னு முடிப்பே மைனாவோலே டிக்குன்னு ஆடுவே மேடைக்குள்ளே டக்குன்னு வந்து ஆடி மோடி வகாடி நான் பரபரையா கோமாளி அடி கொக்காடி.
நீங்க வேணாம் நீங்க ஒரு குத்தாட்டம் போடுங்க பெரியப்பா 65 நாடா ஆடிட்டு லூஸ் அது டைட் எதுவும் தெரியல ஆடுங்க பெரியப்பா வாட்டு மிஸ்டர் கட்லா மீன் குண்டை குளிக்காம வந்துட்ட கருவாடு வாட வருதுடா நீ தோச்சு வந்திருக்கற லூசு பேல ஏய் வா ஆ தோச்சே 1 வருஷம் ஆச்சு அது உனக்கு வந்து சாமி கருவாடு கிடையாது திருக்க ஆனா அவங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கும்போது செந்தில் ஐயாவும் கோவை சர்லா மாதிரி பொருத்தம் பின்னுதடா கை தட்டலாம் அருமையான புருஷன் பொண்டாட்டி அவன் புருஷன் வரணும்னா அவன் முத சொல்லணும் நீ நல்லா நட்டுவாக்காளி முண்டை ஆமா போடா லூசு பேல காத்து பதவதங்க காத்தோரம் போயிருந்தேன் டான்ஸா லூசு முண்டியாடாவ ஏய் அது எதை பத்தி கவலைப்படாத என்னாச்சு வாட் ப்ரோ மிஸ்டர் இளங்குடி மடுவு என்ன ப்ரோ ஒத்த கொட்டை சேச்சிட்டாடா போறா அழகரு பாய்டா அவள தூக்கி போறா தும்முள்ளறா அழகரு ஏய் ஆனந்த் முடி முண்டை அவளை அடிங்கடா அவளை ஏய் கொட்டைய பிடி போடா உண்மையிலேயே ஒட்டையை மட்டும் பிடிக்க விடாம போடு தன்னே நன்னாரே தானே நன்னாரே கடலுக்குள்ளே அம்மா போனவளே அம்மா போனவளே அம்மா போடவளே அம்மா போடவளே நான் உன்னை தொடவே கிடையாது நீ எனக்கு பெரிய மகன் யமசீரான ய செண்பகமே யம செண்பகமே ய குரு செண்பகமே செண்பகமே நல்ல செண்பகமே அப்புறம் என்னப்பா அவள்கிட்ட எந்த புருஷனும் குடும்பம் நடத்த முடியாது குடும்பம் நடத்தினா 7 நாத்தேன் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருவேன் ஒரு ஆம்பளை வரையானா பொம்பளை வெக்கப்பட்டு போனா அவ தமிழச்சி யாரு ஏறி கொண்டு போய் கிட்டிய வச்சு அடிக்கிறேன் என் முங்கு கொண்டு முண்டை இங்க பாரியா லூசு பேல யா மானத்தை காப்பாத்த அடுத்து சொல்ல பத்தி கவலைப்படவே மாட்டேன் நீ மானத்தை காப்பாத்தலே மானத்தவே காப்பாத்த ஏறிய முனியறா ஏல என்னடா குடும்ப சண்டை மாதிரி இவங்க ஆனா நீனும் அடிப்படுத்த முடியாதே இருப்ப போல அல்ல இள வயசா இருக்கேன் முதல்ல போட்டு ஏறி அடிக்கலாம் ஏய் ஏய் அது எங்க ஊருக்கு நடுக்கம்மா கம்மாயில உள்ள தூம்பு அப்புளே நீங்க ஆடுங்க பெரியப்பா சின்ன சின்ன சீனி கல்லோ சிங்கார சீனி கல்லோ
ஏய் அதுக்குள்ள இருக்கிறது வந்து கண்ணு கூத்துற டீப்பு மருந்து. டீப்பு மருந்து. பெரிய நீக்குற மாதிரி கழட்டிடுவார் மயிர். ஆனா நீ டீப்பு மருந்தா இருந்தாலும் சூம்பிட்டே இருப்ப. பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி ஆடையில பனமரத்து ஓரத்துல பல்லாங்குடி ஆடையில பனமரத்து ஓரத்தில பல்லாங்குழி ஆடையில அடி பல்லாங்குழி ஆடையில எச்சி தெரிச்சதுன்னு 8 நாளா பேசலை. நாளைக்கு இந்த ஏரியாவே பேராயிரம் வந்து எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சுட்டாங்க. பேசு பேசு ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஹலோ ஹலோ டெஸ்டிங் ஹலோ அண்ணே ஒண்ணுமே ஆகலண்ணே. புடிச்சிட்டோம்ல. சிக்கு புக்கு ரயிலே சிக்கு புக்கு ரயிலே. புடிச்சு நாட்டுல எதுலயே முட்டு வாங்கி செத்தாங்க, கருங்கல்ல முட்டு வாங்கி சாக செஞ்சான். ஆனா என்னுடைய சிசியம் பின்னிட்டான்டா, கைதட்டான். காமாக்கா பருப்பு வேகாது. தம்பி தம்பி யோகி பாபு, நீ என்ன பண்ண போற? நீங்க கடைசி வரைக்கும் என்னங்க ஒயிட் வாசி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லங்க நம்மளுக்கு அவன் நேத்து போய் உட்காந்து சென்ட்ரிங்க பழம் எல்லாம் பிரிச்சுட்டேன். ஓடுங்க அப்புறம். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அது அவ வீடு பால் காய்ச்சாதான் கோமியம் பிடிக்க வந்தார். காத்து பசபசங்க காத்தோரம் போயிருந்தேன், மழையும் போத போதங்குது. அடி அம்மாடி மழையும் போத போதங்குது. அடி மலையும் பசபசங்குது அடி அம்மாடி மலையும் பசபசங்குது. அப்படி விடக்கூடாது. எங்க பாப்போம். ஏண்டா டேய், டான்ஸ் அப்படி முடிய கூப்பிட்டு கொலை பாக்குறானே. உன் வசனம் பருப்பு வேலை போட்டாங்க. சீரியஸா சொல்ல வேண்டியதை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். டான்ஸுக்கார வந்து எப்படி முடிய போடா. இன்சிரங்கம் இன்சிரங்கம் போட்டுங்க சாமி. அந்த சத்தத்துல ஏன்னா அது பெரிய மியூசிக். அது உங்க மியூசிக் பருப்பு வேகலை. இஞ்சி ரங்கம் இஞ்சி ரங்கம் பேர கேட்டா சந்தோஷங்க கள்ள பருப்பு ஆயிப்ரோ. எங்க பாப்போம். ஏண்டா அது என்ன எலியாவத்தி டோல் கட்டா திருப்பி அதுல போக முடியாதுங்க. ஆனா பப்புளுதுக்குள்ள மட்டும் நீ போன உன் தலையிலே 2 ஜானி இறக்கிறேன். போட்டுமா
தயவு செய்து இந்த சைடுல உள்ள மைக்ல. சாமி புறப்பட்டு கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்க சாமி சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு உறவுகளே, தங்களுடைய இருசக்கர வாகனங்களை தயவு செய்து எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக் கொள்கிறார்கள். இந்த பாதையில உள்ள என் அன்பு உறவுகளே, உங்க டூலர் பைக் எடுங்க, சாமி நல்லா இருப்பியா? நீ தான் முதல் நிறுத்தினத மைசெட்டு என்ன ஓடுற? அது நீ நிறுத்த மாட்டேன். பார்த்து மெதுவா. தொடுகட உரத்தில தொடு ஒன்னாங்க தொடு இரண்டா தொடு மூணாங்க வாங்க போறேன் கள்ள போற கள்ள போற பாடி வெட்டாக்க வரவேலட்டா மணி மூணாங்க வரேன் போங்க போடு தானே தன்னானே தனனே தானானே தானே. வாயை பாரு பண்ணி சூத்து மாதிரி வச்சு போடாங்கிட்டு போடாங்கிட்டு அடி கொலுசு கடை ஓரத்தில கொலுசு ஒன்னாங்க கொலுசு கொலுசு ஒன்னாங்க வாங்க சொன்னே சைஞ்சா 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 அடி வாடி வந்தாங்க வரவந்தாங்க வரவந்தாங்க வரே. போடு தானே தன்னானே தனனே தானா தானே தன்னானே தானா. அப்படியே நீங்க அமுத்தாலும் ரிமோட் மாதிரி தான் தெரியும். கற்பூரவள்ளி கஜா கஜா அப்பா சித்தப்பா அந்தாட்டா கஜா 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 பிணைஞ்சு கடிச்சு கொதறிட்டேன். பால் வாட வருது. ஆ? பால் வாட. அது இனிப்புல லேச இனிப்புல லேச. ஏய் என் அருகில் வா. போங்க போங்க. சும்மா ஒட்டி போங்க. பாத்தியார் முடங்கே பாப்பார் கேற அப்புறம் நாங்க. மோந்து மொத்தம் அவங்க பாசையில மண்ணு விழுக முனந்து மயிர புடுங்கி மோந்து இதான் சிவகங்கனுடைய சிலாங்கு பண்ணாத்தையும் பொழைக்க முடியும். உன் ஏரியா பேச முனந்து வா நீ வராது ஒன்னதே வந்தது ஒண்ணு. உன்னை கட்டி பிடிக்கும் போது எனக்கு சிலேடு நாவு வந்தே வருது. அதுக்கிட்டே உறவே மாட்டிக்கோங்கன்னு சொல்றேன். எதிரி இல்ல பாத்தியா வயதான எங்க பெரிய பொண்ணுக்கு உன்னோட இது தெரியல எவ்வளவு கோபம். அவருக்கு அங்கிருந்து பார்க்கும் பொழுது பழைய விறகு வட்டும் போது அடிப்பு நாவு கோவம். பழைய வப்பாடி ஆ வந்துருச்சு. ஏய் ஸ்டாப் இட் மிஸ்டர் ரெண்டு கூமுட்ட முண்டை. நீ வாடி என்ன பண்ண போறீங்க ஆதவத்துக்கு பார்த்தேன் பத்திரிக்கை அடிக்கிறேன். அவர் வேலுமுறையின் பேர் விட்டு போச்சு. நம்ம வேறையும் போட்டு விட்டுருங்க. உங்க பேர் வந்து பின்னாடி பேரு குட்டி குஞ்சான் போட்டுங்க. குட்டி கொஞ்சம் மைச்செலவு அதிகமாகுங்க. நீங்க பெருங்கொண்ட ஆளு, பெரிய குடும்பத்து ஆளு. கண்ணே ஐயா அந்த கடாயை மிளகு கட்டுங்கய்யா. அந்த காய அடிக்கும் போது லேசா விலையை கிழிச்சு அந்த புண்ணு ஆத்த மாட்டேங்குது. அதே கண்ணறது உனக்கா உன் வீட்டுல நான் குக்கரா இருப்பேன். அந்த குக்கர்ல நான் விசிலா இருப்பேன். காமெடி புலந்து ஓச்சு நீங்க வாடாக்காதீங்க. மதுரை முத்து காமெடி புலந்தளிவாங்க. ஏ நீ சும்மா ரெடி வணங்க மாட்டேன். மூட்டு பொம்பளை இருக்கு பொழுதனைக்கு போட்டு என்னை தடைக்கிட்டு இருந்தா என்னை காலி பையன் சொல்ல மாட்டாங்களா? அப்ப நாங்க கள்ள புடிச்சலாம்.
ஒன்னே கள்ள புத்தராஜருக்கு நான் நல்லா செய்வீங்கக்கா. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. தம்பி 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 முதல்ல நல்லா ஒண்ணுக்கு இருந்து பழகுங்க. நீ போடுற போடா ஒண்ணுக்கு இருக்கும்போது அப்படியே சுத்தி சுத்தி ரிங்குங்க ஏன் நிலைமை காசை வாங்க எவ்வளவு கேவலப்பட வேண்டிய உலகத்திலேயே 7 அதிசயம் நீ ஒரு சொல்லுவேன்ல. ஏன் அவசரப்படுற? சொல்லுவேன்னு சொல்றேன் ஏய் மரியாதை இல்லாம பேசாதடா பாப்பா சத்து சொல்லுவாங்க. வாத்தியார். உலகத்துல எத்தனை அதிசயம் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு அதிசய கூதி நான் உங்களுக்கு ஒரு அதிசயம். தம்பி அது அதிரசம் கிடையாது அது தூண்டி முள்ளு லூசு சூடியா? அந்த வயலை சிரிக்கிறாங்க வஞ்சமில்லாத என் தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும் அஞ்சாறு பப்புல பார்த்தானடா உங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு 1/2 கிலோ வெட்டி எடுத்துட்டு அனுப்புறீங்களா என்னைக்கு வந்து சேர்ந்தானா அன்பாளையத்துல 7 சிப்பம் வாரத்துக்கு காலி ஆகலாம் திண்டு விட்டு குசி விட்டு அந்த கேட்டு வெல்டிங் வச்சு தெரிஞ்சு போயிடுறான் அதனாலதான் இப்படி இருக்கு வயிறு. அப்புறம் எப்படி இருக்கும்? வாயமுறா ஆமா இவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் சங்கர் டைரக்டர் முண்ட மூளையை வளர்க்க சொன்னா மதுரை வளர்க்க தெரியும் பேசாம உன்னிமேனே கப்ளிங் இல்லப்பா இது செவரோட்டி கப்ளிங் வந்து அவன் ராமு கடையில இருக்கு இந்த பாடு நான் நேரா வந்து உதட்டுல முச்சுன்னு முத்தம் கொடுப்பேன் நான் உன் பொச்சிலே கொடுப்பேன். நாடகத்தை கருத்து விட்டாங்க முடிஞ்சு சொல்லி இன்னும் இந்த பாயத்தில் நான் தலையாட்ட முடியாது என்னை எரிச்சிட்டாங்களே பொச்சுன்னு கொடுப்பான்ட்டேன் அதை இழுத்து விட்டது உன் வீட்டுல நான் கட்லா இருப்பேன் அந்த கட்டிலுக்கு மெத்தையா நான் இருப்பேன். நான் தீய வச்சு எரிச்சாலும் பஞ்சா கிடப்பேன் நான். தம்பி அங்கிட்டு போக தம்பி செருப்புட்டு அடிச்சு ஒரு மடுவுலையே தீ வச்சுட்டா மயிர் மேன பஞ்சு எரிஞ்சு உங்களை சொல்லி கொடுத்தானாக்க மழை பெஞ்சா நினைச்சாண்டா போகும். மழை பெஞ்சா நினைத்தானே ஏன் பெரியப்பா கோவப்படுறீங்க உனக்காக நான் பாலா இருப்பேன் நான் அதுல பால் பீச்சு. எத்தனை இளைஞர்களுக்கு எச்சி ஊறிச்சா பிதுக்க கூடாது லூசு அது ஆயி பிதுக்க கூடாது சருப்புன்னு வரும். ஆமா உனக்கு வந்து போராமையா இருக்குமே அந்த தட்டிட்டு எங்க ஏ அது பம்பர கட்டை ஆயி தொடக்கூடாது இன்னைக்கு பலாமேடைய சாச்சி விட்டு போறோம் நான் தெருவில் போறேன் உனக்காக நான் காலை இழுச்சுக்கிறேன் நான் நின்றுகிட்டே டப்பு டப்புன்னு செய்யக்கூடாது லூசு சத்தம் நாளே அடிச்சேன். நீ ஏன்டி உன்ட அடிச்சுட்டே இருக்க? அப்படியா? நான் உனக்காக பிள்ளை கொடுப்பேன் நான் அந்த பிள்ளையாவே இருப்பேன். அந்த பிள்ளைக்கு அப்பனா நான் தான் இருப்பேன். ரெண்டுமே நிக்குதா பிள்ளைக்கு அப்பனா அதுட்டு உள்ள உட்காந்துக்குறாரு ரெண்டுமே தஞ்சாவூர் மாவட்டம் 2ஆம் புள்ளிக்காட்டு ஸ்பார்டன்ஸ் வேகலா ஒரு சந்தோஷ் ஐயப்பன் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 201 முடிச்சிட்டு போறது நல்லது கலைஞனுக்கு வந்து சத்தம் இல்லாம இருந்தா தான் நம்மளுடைய நகைச்சுவையை வெளிப்படும் 4 பக்கமும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா டம்மு டம்முன்னு அது வந்து சாமிக்கு தான் மெயின் தெய்வத்தை வணங்குறேன் அது வைக்கக்கூடாதுங்க கிணத்து வெடி தான் வைக்கணும் இது அறந்தாங்க அங்கிட்டலாம் வைப்பாங்க கிணத்து வெடி தான் அது இங்கன்னு தான் வைப்பாங்க வச்சா கட்டுறா இடி அதுக்குள்ளதான் இடி ஆடுவேன் அப்படிலாம் அது அறந்தாங்க தான் நம்ம ஏரியா என்ன சிவகங்கை மாவட்டம் வரவில்ல சப்புன்னு இருக்குல்ல அங்கெல்லாம் கிணத்து வெடி இதுலாம் வைப்பாங்க கவுடுக்குள்ள வச்சுட்டு போறாங்க ஓடிடுறாங்க. முதல்வருக்கு வந்துட்டு விடிய விடிய இருக்கவா பாதியிலே போவா பாதியிலே போயிரு. பாதியை நான் பாத்துக்கிறேன். பாதி அவர் தின்னுட்டு குசி விட்டு போயிடுவாரு பாதி தானே முத உரிமை வாத்தியாருக்கு. ரெண்டாவது
இப்ப நீ சொல்ல முடியாது. உனக்காக நான் தொப்புலா இருப்பேன். அந்த தொப்புள்ள குத்துற ஒட்டோ குச்சியா நான் இருப்பேன். அது வந்து 2 கோடி ஆட்டுற கிரைண்டர் குழி தானே. எத்த தண்டி தொப்புளு சின்ன பையன் பிறந்தானே அவன்கிட்ட ஒழிச்சு வச்சுக்கலாம். அம்மா வரும் ஒழிச்சு வச்சுக்கலாம். தொப்புளுக்குள்ள 3 பேர் போனாங்களா அலருமே அலருமே காசிமே கீசிமே எல்லாமே உள்ளே இருக்கேன். அப்புறமேல எடுத்து வெளியே விடணும். ட்ரம்பா அமெரிக்கா அது ஒரு ட்ரம்ப் இருக்காருல்ல அவனுக்கு பிறந்தவன். அவர் வேற ட்ரம்ப் ஒரு வேற தம் ஆய் சொல்லக்கூடாது. எச்சி ஊறுதா? உனக்காக நான் காரா இருப்பேன். அந்த காரை ஓட்டுறவன நான் இருப்பேன். அவ்வளவுதான் சேரிங்க ஒடிஞ்சிரும். ஏலே வேணாம்டா செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு கூட்டம் புறம் போக போது விட்ட நினைச்சு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அரவம் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையிலே டீக்கடைய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு பாடுதம்மா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே ஒழிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனசினிலே. இந்த வர குறுக்கு முடி தெரியுதா? நீங்க நிறுத்திட்டியா? டான்ஸ் அவங்க சொன்னாங்க நான் பெரிய ஆளு ஐவின்னு நீங்க 3 பேரும் எங்க மசத்துக்கு ஜபம் பண்ணாங்க. நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி நாங்க 3 பேரும் தோத்து உன்னுடைய குடும்பத்தை நீ வாழ வைத்து பசி இல்லாமல் இருந்தால் அது எங்க மூவருக்கும் பெருமை. தாய் வாழ்த்துக்க. ஆனா ஒரு சின்ன உதவி செய்யணும். இதிலே தெரிந்துவிடும் யாரு தோத்தார்கள் யாரு ஜெயித்தார்கள். பப்புளை தூக்கு பார்க்கலாம். கை தட்டலாம். ஏய் உரம்பட தூக்க சொன்னங்க. என்னடி தூக்குச்சு நான் மடுவு ஓய் நடந்து என்ன பால் குடிக்கலாம். ஏய் ஆய் 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 பால் காச்சாரே ஏன் மடுவுல பால் குடிக்கிறா? நீ தூக்குடா. திரும்பி ஒரு வாவோடு ராமா கொட்டுகிற அருவியிலே ஒழிக்கிற குருவிகளே. இந்த 2 நாள் நினைச்சு தலையை இப்படி வச்சுட்டேன். திரும்பி சொன்னேன் பாரு. அப்பா தம்பி ஆய் லூசு ஆயிட்டா செய்யக்கூடாது வீட்டுக்கு போங்கடா. என் தம்பி ஒரு 3 நாளைக்கு நினைச்சிருப்பாங்க. தலையை விட்டேன். அண்ணே உனக்கு பப்புல செய்யக்கூடாது. அது கிசுமுசு இது எதையும் தாங்க முடியாத பாடி. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகள் பட்டுடம்பு நனையிலே பசிக்கிது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீரதில்லை. அன்னமே என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இருந்தாலும் சமைக்கிறதுக்கு கோல்டு வேணாராம். செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அரவம் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையிலே நேரமும் கடக்குதும் உள்ளே. தோழர்ல போறவங்க பார்த்து போகணும். பக்கத்துல வந்தவங்க மெதுவா போகணும். ஹலோ
அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பி. சித்திரவேல். நான் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியிலிருந்து இங்கு வருகை கொண்டிருக்கிறேன். நமது பனங்குடி நாடு பெரியநாயகி அம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டு வந்தேன். இந்த மேடைக்கு எதிராக நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீர்கள்? கருப்பா சிகப்பான்னு கூட உங்கள் முகத்தை என்னால் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்கலாம். நான் ஒவ்வொரு நாடகம் சிறு சிறு மேடை கச்சேரிகளில் பாடி அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து எனது குடும்பத்தை நான் காப்பாற்றி வருகிறேன். நான் ஓரிரு பாடலை பாடும் பொழுது உங்களால் முடிந்தவர்கள் அன்பளிப்பு உங்கள் பெயர்களை சொல்லாமல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் எனது குடும்பத்திற்கு அன்றாட உணவிற்காகவும் 2 மாத உணவிற்காகவும் போய் சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு CM விக்ரம் அவர்கள் நடிப்பில் உருவான காசி என்ற திரைக்காவியத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு பாடல். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், சுரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. ராகம் உண்டு, தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும்? என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். பொருளுக்காய் பாட்டை சொன்னால் பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேன் அதை நாளும் நாளும், பொருளிலா பாட்டானாலும் பொருளையே பூட்டிச் செல்வார். போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம். மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடாராகம் இதுதானே, வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் 1000 பார்க்க வந்த நாடும் பார்வையின்றி. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும்
முன்னாள் நாட்டு தலைவர் சோசப் செல்வம் சார்பாக 501, முன்னாள் நாட்டு தலைவர் சாமிதாஸ் சார்பாக 501 வழங்கி சிறப்பிக்கின்றார்.